ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு முழுசாக பாருங்கள். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாழைக்கு உரம் வைக்கிறது தான். இந்த வாழை வைத்து பார்த்திங்கன்னா சரியாக 120 நாள் ஆகுது. இந்த வாழைக்கு வந்து 3வது உரம் இதுபோல் நீங்கள் பராமரித்து வந்தால் ஒரு தார் 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் வரும். இதற்கு இது வரைக்கும் என்ன உரம் வச்சுருக்கோம், இனி என்ன உரம் வைக்க போகிறோங்கிறத முதல் உரம் என்ன கொடுத்துருக்கோம்னா, அதாவது இந்த பகுதி பார்த்திங்கன்னா மேடு பள்ளமான பகுதி. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா குழியை கொஞ்சம் ஆழமாக வெட்டியிருக்கோம். குழி ஸ்கொயராக இருக்கிறதால வாழையோடைய வேர் வந்து போக முடியாது. அதனால் குழியை சுற்றி இந்த மாதிரி கிளைகள் போட்டோம்னா வாழையோட வேர் குழியை விட்டு வெளியே வர்றதற்கு வசதியாக இருக்கும். வேர் வெளியே வந்தால் தான் மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எடுத்து மிகவும் ஆரோக்கியமாகவும் பருமனாகவும் வரும். சின்ன பருவத்தில் வாழை எவ்வளவு இலை கருப்பாக வளர்த்தி வேகம் பருமன் இலைகளை வைத்து தான் வாழை தாருடைய அளவும் இருக்கும். சின்ன பருவத்தில் அதற்கு தேவையான உரம் கொடுப்பது மிகவும் அவசியம். நான் முதல் உரம் பார்த்திங்கன்னா 40ஆம் நாள் வச்சேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அடி உரமாக காய்ந்த மாட்டு எருவும் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு ஃபைக்டம்பாஸ் சாம்பல், இதுதான் என்னுடைய முதல் உரம். 2வது உரம் பார்த்திங்கன்னா 80வது நாள் வச்சேன். உரம் வந்து பைட்டம்பாஸ் பொட்டாஸ் டிஏபி வேப்பமண்ணாக்கு. சரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 120வது நாள். இன்னைக்கு என்ன உரம் வைக்க போகிறோம்னா கடலை புண்ணாக்கு பைட்டம்பாஸ் டிஏபி வேப்பமண்ணாக்கு பொட்டாஸ், அப்புறமா இந்த ஊட்டச்சத்துக்காக வாம் உரம். இது வந்து என்ன பண்ணோம்னா வாழையுடைய வேர் வளர்ச்சியை அதிகரிக்கும், வறட்சியை தாங்கும், வேகமாக வாழை வளரும். அடுத்ததாக காய்ந்த மாட்டு எரு. இந்த உரங்கள் தான் இன்றைக்கி வாழைக்கு கொடுக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த உரத்தை சரியாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அப்போ தான் எல்லா உரமும் எல்லா வாழைக்கும் சரிசமமாக கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா மாட்டு எரு, காய்ந்த மாட்டு எரு ரொம்ப நல்லது வாழைக்கு. நம்ம உரம் போடும்போது வாழையுடைய மூட்டிலிருந்து அரை அல்லது ஒரு அடி அதாவது தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வாழையுடைய சத்துக்களை எடுக்கும் வேர்கள் தள்ளி தான் இருக்கும், மூட்டை விட்டு வெளியே தள்ளி தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டோம்னா வாழை வந்து சீக்கிரமாக அந்த உரத்தை எடுத்து வேகமாக வளர்ச்சி ஆரம்பிக்கும். சரிங்களா? உரம் போடும்போது மூடை சுற்றி போடுங்க. சரியா? ஒரே இடத்துல போடாமல் மூடை சுற்றி அப்படியே போட்டது ரொம்ப நல்லது. அதுபோல் தான் நம்ம மாட்டு எரு போடும்போதும் வாழையுடைய மூட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. அதுபோல் நம்ம மாட்டு எரு போட்டதுக்கு அப்புறமா காய்ந்த புல் இல்லாட்டி வைக்கோல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதையும் இதுக்கு மேலே அப்படியே போட்டு மண் அடைச்சோன்னா ரொம்ப நல்லது. அதாவது நான் உரம் வச்சு முடித்ததுமே மழை ஆரம்பிச்சிச்சு. அதனால் புல் வச்சு அணைக்கிறதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வாட்டி வரும்போது சரியாக எடுத்து போகிறேன். சரிங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் 3 உரம் வரைக்கும் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சரியான முறையில் உரம் வச்சிங்கன்னா 6லேருந்து 7 சிப்பு வரைக்கும் தார் வரைக்கும் கண்டிப்பாக வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இதுபோல் எனக்கு தெரிந்த தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இதான் பார்த்திங்கன்னா மழை நின்றதுக்கு அப்புறமா அந்த மண் அடைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மண் அடைச்சி விட்டோம்னா தான் அந்த வேர் அந்த புல்லுக்கு அடியில் விட ரொம்ப பெருசாக வண்ணமாக அப்படியே போகும்போது இன்னும் வேகமாக வளரும். சரியா? புல் வைக்க மறக்காதீங்க.